என் அன்பார்ந்த கூட்டாளி எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டிக்கு பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சில வேடிக்கைகள் வினோதங்கள் இடம்பெற்றிருக்கு. ஃபைனலில் சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படலை. அதே வேளையில் சிலர் நடந்து கொண்ட விதங்களை வச்சு அவங்கள நாங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதுக்கு பிறகு எத்தனை நீண்டு கொண்டே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த விஷயங்களை முழுசாக ஒரு வீடியோவில் கழிச்சு முடிக்க முடியாது. தொடர்ந்தும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பலதரப்பட்ட விஷயங்களை குறித்து கழிச்சு வரேன். ஏன்னு சொன்னால் இது நாள் வரை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவங்க எல்லாத்துக்குமே பிக் பாஸ் கான்டென்ட் மட்டும் தான் வந்திருக்கும். ஏன்னா என் பிளேலிஸ்ட் அந்த மாதிரி. அதனால் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, என்டர்டைன்மெண்ட், மோட்டிவேஷன், வெஹிக்கிள் ரிவ்யூ, ஹெல்த் சயின்ஸ், உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பல விஷயங்கள், உலகளாவிய விஷயங்களை குறித்து கழிச்சிட்டு போகிறேன். அதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மறந்துடாதீங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மாத்திரம் ஒரு லைக்கை மாத்திரம் தட்டி விட மறந்துடாங்க. எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வடிவத்திலையும் பதிவு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல விஜய் சேதுபதி வராரு. விஜய் சேதுபதி ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி வந்து கமுவுக்கும் போது இது ஒன்று கொடுக்குறாரு, இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்து அறிமுகப்படுத்தி அவரை அனுப்பி வச்சு, அதாவது கமு கூட இந்த ஷோவுக்கு வந்திருக்கான். அதாவது கமு என் பார்வதி அவங்க 2 பேரையும் ஷோவுக்குள்ளே கடைசியாக கூட்டிக்கிட்டு வர தெரிஞ்ச அவருக்கு, அதாவது விஜய் சேதுபதியோ கமல்ஹாசனோ இந்த ஷோவை நடத்துறதுல பிக் பாஸ் குழுவினர் டீம் தான் நடத்துது. அப்போ ஏன் ரெட் கார்டு கொடுத்து 2 பேரை வெளியே அனுப்புனீங்க? அதுவும் பாரதூரமான பிரச்சனை. வெளியே அனுப்புன 2 நபர்கள் ஒருத்தங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. அது நடிப்புள்ள சேண்டர் நடிச்சா இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதோ கதை. சரி, அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டீங்க, ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டீங்க. பிரதீப் ஒரு தப்புமே பண்ணலையே, ஒரு நபரை கூட உடலளவால் நோவடிக்கலையே, அடித்து பிடிச்சி வெளியே ஏற்றி ஒரு நபரையுமே நோவடிக்கலையே. அந்த மாதிரி பிரதீப் உள்ளுக்கு வரவழைக்கலாதா? ஃபைனலில் சரி, அந்த ஷோவில் நடந்து முடிஞ்ச அந்த ஷோவில் சரி பிரதீப் கலந்து கொண்டாரு. அந்த ஷோவில் சரி, ஃபைனலாக சரி கமல்ஹாசன் அவர்கள் வரவழைச்சிருக்கலாமே. கமல்ஹாசன் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. கமல்ஹாசன் இதுக்கு பொறுப்பல்ல, பிக் பாஸ் டீம் தான். பிக் பாஸ் டீம் சொல்லியிருக்கலாமே பிரதீப்பை வரவழைக்கணும் அப்படின்னு. என்ன அது? அங்கே அவருக்கு ஒரு பிரதீப்க்கு ஒரு நியாயம், பார்வதி கமருதீனுக்கு ஒரு நியாயமா? பெருசாக கொள்ளடிச்சவனா விட்டுருங்க, பெரிய அளவில் கொள்ளடிப்பான் அவங்க இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னு சொன்னால் நாட்டில் உள்ள மினிஸ்டர் அவங்களாம் பெரிய அளவில் கொள்ளடிக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு பிட்பாக்கெட் கொள்ளடிச்சவனை பிடிச்சி, 10 ரூபா கொள்ளடிச்சவனை பிடிச்சி, ஒரு 100 ரூபா கொள்ளடிச்சவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு வம்பிலுங்க தாறுமாற விமர்சிங்க. இது தானே உங்கள் நியாயம்? கமருதீன் பார்வதியை வரவழைக்க ஏழுனா பிரதீப்பையும் வரவழைச்சிருக்கலாமே, அந்த ஷோவில் வரவழைச்சிருக்கலாமே. ஏன்னு சொன்னால் கமருதீன் விஜய் டிவி ப்ராடக்ட், அதனால் வர வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி ஒரு வலைத்தள செய்தியாளர். வலைத்தளத்தில் போயிட்டு வேணாங்கிறத விமர்சித்து விஜய் டிவி சாடி அப்படியெல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் பிரதீப்புக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. அவர் விஜய் டிவி ப்ராடக்ட்டும் கிடையாது, வலைத்தள வாசியும் கிடையாது. கமருதீன் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தப்பயே மிஸ் யூ கைஸ் அப்படிங்கிறாரு. அப்போ விஜய் சேதுபதிக்கு கேட்குறாரு, மிஸ் யூ அவங்களுக்கு மட்டுமா இல்லை அப்படிங்கிறாரு. அது ஒரு சின்ன அதாவது சாடுற மாதிரி இருந்துச்சு, வஞ்சக புகழ்ச்சி மாதிரி தெரிஞ்சு விஜய் சேதுபதி விட்டு. விஜய் சேதுபதி கேட்குறாரு, எல்லாத்தையும் கேட்குற வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாத்தையும் கேட்குறாரு, எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு கேட்குறாரு. வீட்டுக்குள்ளே போனப்ப சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிறாரு சபரி. அது சில விஷயங்கள் வினோத் தொட்டு காமெடியை தான் எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கீங்க. ஆனால் சைலண்ட்டாக காமெடி பண்ணுறதுல சபரி அடிச்சு இயலாது. அவரோட சைலண்ட்டான காமெடிகளை நான் ரசிச்சிருக்கேன். வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போன நபர்கள்கிட்ட கேட்குறாரு, எப்படி உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. திவாகர் திருப்பியும் அந்த பிரச்சனையை உள்ளே கொண்டு வரான்.
அதாவது ஆபாசமாக செங்கல் 2 அடுக்கி வைக்கிறப்ப ஆபாசமாக எல்லாரும் பார்த்தாங்களாம். அதை பார்வதி தான் முத முன்மொழிஞ்சவங்க, ஆபாசமாக இது இருக்குது அப்படின்னு. சரி, அதையும் திருப்பி ஒருக்க உள்ளே கொண்டு வந்து அதை மறந்துட்டோம். அது அப்படியே போகணும். திருப்பி ஆபாசம்னா ஆபாசமாக இருக்க அப்படின்னு திருப்பி ஹைலைட் பண்ணுறேன். நீ எந்தெந்த இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமில் எதை கதைக்கக்கூடாது அப்படிங்கிறது கூட திவாகருக்கு தெரியல. சுத்த இருக்க பெண் குலம் எல்லாமே இப்படி காய்ச்சது பேல, இப்படி ஆபாசமாக காய்ச்சது பேல அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமாம், ஒரு பெண் குலத்துக்கு பெரிய உதவி செஞ்சிட்டாரு இவர். எல்லாமே பெண் குலம் எல்லாமே போயிட்டு அவர் காலில் மண்டிட்டு இது பேல தலைவா, அதை மன்னிச்சுக்குங்க, இதை பொறுத்து போங்க அப்படின்னு மன்றாடி இருக்காங்க. ஏன்டா அரோரா அந்த பாட்டை படிக்கிறப்ப துஷார்ட்ட படிச்சிருப்பாங்களே, எனக்கு பிடிச்சவனே ஏன் நெஞ்சில் தீய விதைச்சவனே அப்படின்னு பாட்டு படிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து 2-3 தடவை படித்தாங்க. சரி, திருப்பி அந்த மியூசிக்கல் ஷோவில் முதல் நாள் மியூசிக்கல் ஷோ ஒன்று நடந்திருக்க போல, அதில் கூட மியூசிக்கல் ஷோவில் எல்லாம் வந்திருப்பாங்க. எல்லாம் சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பாட்டு படிச்சிருப்பாங்க. அப்போ கூட அந்த எனக்கு பிடிச்சவனே அப்படின்னு அந்த பாட்டையும் படிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அரோரா அதோடையும் சேர்ந்து படிச்சிருப்பாங்க, அவங்களோடையும் சேர்ந்து அரோரா படிச்சிருப்பாங்க. படித்து முடிச்சுட்டு திருப்பி ஒருக்கா பிக் பாஸுக்கிட்ட சொல்லிட்டு, நான் திருப்பி ஒருக்கா படிக்கிறேன், இந்த மியூசிக்கல் ஷோ எந்த டீமும் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் இல்லை, நான் இந்த 4 பேத்துக்கு முன்னாடி மட்டும் படித்து காட்டுறேன் அப்படின்னு கடைசியாக ஒரு தடவை படித்து காட்டுறேன் அப்படின்னு. சரி படி அப்படின்னா, எனக்கு பிடிச்சவனே அவன் நெஞ்சில் தீய வேச்சவனேன்னு படிக்குது. இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை மட்டும் சொல்லிடுவேன் ஏதாச்சும். அரோரா, இந்த வீடு உங்களுக்கு எவ்வாறான அனுபவத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறப்ப அரோரா ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, லவ், எனக்கு ஒரு லவ் வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே அப்படிங்கிறாரு. சபரி, திவ்யா அப்படிங்கிறாங்க. திவ்யா திருப்பி இவர் சொல்கிற விக்ரம் சொல்கிற அப்படிங்கிறாரு. சொல்லிடாத அப்படின்னாங்களா, இல்லை இதை நக்கலுக்கு செஞ்சாங்களான்னு தெரியலை. அரோரா கதையை மாற்றிடுச்சு. நான் நினச்சேன் ஒரு லவ் வந்துச்சு இந்த வீட்டில் வச்சு, அது கம்ருதீன் மேலேயும் ஒரு லவ் வந்துச்சு, அதுக்கு பிறகு துஷார் மேலேயும் ஒரு லவ் வந்துச்சு, அதுக்கு பிறகு கம்ருதீன் மேலே வந்துச்சு, அதுக்கு பிறகு துஷார் மேலே வந்துச்சு, அப்படி அப்படின்னு மாறி சொல்லுவான்னு நினச்சா எனக்கு என் மேலேயே ஒரு லவ் வந்துச்சு அப்படின்னு கதையை மாற்றிடுச்சு இந்த உள்ள. கோபால் உங்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று, லவ் பேச்சை கேட்க வேண்டும் என்று ஓடோடி வந்த என்னை ஏமாற்றலாமா அரோரா, ஏமாற்றலாமா? ஆதிரிட்டு உடுப்பை பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் மலையை இப்படி தூக்கி வச்சிருப்பாரு அனுமான், அந்த மாதிரி ஒரு உடுப்பு. இந்த உடுப்புலாம் என்னம்மா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. லவ் கோன்னு தைச்சிருக்க, லவ் கோனை தச்சுக்கிட்டு சஞ்சீவ் மலையை அனுமான் தூக்கிட்டு போகிற மாதிரி இப்படி என்னம்மா அது, என்ன உடுப்பு அது? ஒரு ஷோ, ஒரு கடைசி ஃபங்க்ஷன், இதுக்கெல்லாம் உடுத்த வேண்டிய உடுப்புகளா இது? அப்போ எல்லாரையும் கண்ணை மூடி பேச சொல்கிறாரு பிக் பாஸ். எல்லாரும் சீரியஸாக கண் கலங்குறாங்க. எனக்கே ஒரு கவலை, ஏன் உள்ளமே கலங்கி போச்சு, அந்த அளவுக்கு அவரோட பேச்சு இருந்துச்சு. முதல்ல அரோராவை கூப்பிட்டு அவங்களும் கண் கலங்கிட்டு போயிருந்தாங்க. அடுத்து திவ்யா வராங்க. திவ்யா வந்து ரொம்ப நீண்ட ஒரு பேச்சு, அவங்க ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசி முடிஞ்சு ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, பேசி முடிச்சிட்டிங்களா திவ்யா அப்படின்னு பிக் பாஸே சொல்கிறாரு. கடைசியாக சபரி வராரு. சபரி வந்து சொல்கிறாரு, சபரிக்கிட்ட கண்ணை மூடி ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, பிக் பாஸ் சொல்கிறப்ப, சரி சொல்லுங்கள் நான் கண்ணை மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் ஒரு மனக்கட்டுப்பாடோடு இருந்தீங்க இந்த வீட்டில். சபரினா ஒரு நீட், ஒரு டீசன்ட் அப்படின்னு இருந்தீங்க, யோகா செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சபரிக்கே சிரிப்பு. அப்படி யோகா செஞ்சு வச்சுருக்கான் சபரி. அப்புறம் விஜய் சேதுபதி சொல்கிறாரு, வீட்டுக்குள்ளால் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு இது தான் வீட்டோட அறைகள், இது இப்படி இருந்தோம், இந்தந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்னு 4 பேர்த்திட்டையுமே சொல்கிறாரு. அப்போ அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, இது சமையல் அறை, இதில் சமைக்கலாம், சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இது படுக்கை அறை, இதில் படுக்கலாம், உட்கார்ந்திருந்து கதைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது ஹால், இதில் உட்கார்ந்திருக்கலாம், டிவி பார்க்கலாம்,
அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இது 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 ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு விஷயம். இதை நேற்று என்னமோ நேரம் கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் இடம்பெற்று இருந்துச்சு. திடீர்னு விஜய் சேதுபதி சொல்கிறாரு, திவ்யா நீங்கள் அங்கிட்டு பிடிங்க, நான் இங்கிட்ட பிடிச்சிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் அங்கிட்ட 2 பேரும் பிடிச்சிங்க, இங்கிட்ட 2 பேரும் என்னடா கையில் அந்த துணியை பிடிச்சி வீட்டில் கீழே போட்டு வச்சுருப்பாங்க ரெட் கலர் துணி, அந்த துணியை எடுத்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு, அங்கிட்ட 2 பேர் பிடிச்சிங்க, இங்கிட்ட 2 பேர் பிடிச்சிங்க. அப்போ நான் நினச்சேன், திருப்பியும் டாஸ்கா, வீட்டில் எதுவும் கையெழுத்தல் போட்டு செய்கிறாங்களா, ஐயோ ஐயோ அப்படின்னு நினைக்கிறப்ப, இல்லை டாஸ்க் இல்லை, ஃபோட்டோ அவங்களோட நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற விதமும் ஃபோட்டோ. இதுக்கு அவ்வளவு விட பண்ணீங்க விஜய் சேதுபதி. நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் எத்தனை லைக்கள் வருது, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் அடுத்து பார்ட் 2 இந்த வீடியோ செய்யலாமான்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே நடந்த சம்பவங்களை மாத்திரமே நான் சொன்னேன். மேலும் உங்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா பார்ட் 2 வீடியோவே வெளியிடுறேன். மேலும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வீடியோ உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.